59 செகண்ட்ஸ் அப்படின்ற இந்த புத்தகத்தில் உள்ள ஒரே ஒரு மிகச்சிறந்த வரியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மாதிரி 99 சிறந்த புத்தகங்கள்ல இருந்து 99 சிறந்த வரிகளை மட்டும் பார்ப்பது தான் நம்ம சேனல்ல வரக்கூடிய 99 கோட்ஸ் ஃப்ரம் 99 புக் செக்மெண்ட். இது எபிசோட் நம்பர் 37. எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். 59 செகண்ட்ஸ் அப்படின்ற இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு புத்தகங்க. இதுல ஆத்தர் ரெண்டு டாபிக் பத்தி தான் பேசுறாரு. ஒன்னு ஹாப்பினஸ், இன்னொன்னு பெர்சுவேஷன். ஹாப்பினஸ் அப்படின்ற டாபிக்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உண்மைக்குமே பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னா என்ன, மற்றவங்க கிட்ட எப்படி அன்பா இருக்கணும், நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்க விஷயங்களுக்கு எப்படி கிராட்டிடியூடோட இருக்கணும், எப்படி சிந்திக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை இதுல சொல்றாரு. அடுத்ததா பெர்சுவேஷன் அப்படின்ற டாபிக்ல நம்ம எப்படி ஒரு குழுவா இணைந்து செயல்படணும், நமக்காக எப்படி மற்றவங்களை அன்பான முறையில வேலை செய்ய வைக்கிறது, ஒரு டீமா நம்ம எல்லாம் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை இந்த பகுதியில சொல்றாரு. உண்மையான மகிழ்ச்சி எது அப்படின்ற டாபிக்ல ஆத்தர் ஒரு சூப்பரான விஷயத்த சொல்றாரு. அதுதான் இந்த புத்தகத்தோட மிகச்சிறந்த வரியும் கூட. அந்த சிறந்த வரி என்னன்னா, ஹாப்பினஸ் இஸ் நாட் அபவுட் ஹூ யூ ஆர் ஆர் வாட் யூ ஹேவ், இட் இஸ் அபவுட் ஹவ் யூ திங்க். சந்தோஷம் அப்படின்றது நம்ம யாரு அப்படின்றதுல இல்லை, நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிறதுலயும் இல்லை, நம்ம எப்படி சிந்திக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட மகிழ்ச்சி இருக்கு. வெளி சூழ்நிலைகளோ வேற ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸோ நம்மளோட மகிழ்ச்சியை தீர்மானிப்பது இல்லை. நம்முடைய சிந்தனைகள் தான் நம்மளோட மகிழ்ச்சியை தீர்மானிக்குது. நம்முடைய சிந்தனைகள் சரியா இருந்தா நம்ம எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கலாம். இந்த புத்தகத்தில் சொன்ன விஷயத்த அப்படியே விஜய் சேதுபதி ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு. ஒரு பத்திரிகையாளர் அவர்கிட்ட கேள்வி கேட்பாங்க, நீங்க ஜெயிச்சதுக்கு காரணம் லக்கா உழைப்பா அப்படின்னு. அதற்கு விஜய் சேதுபதி பதில் சொல்லுவாரு, லக்கும் இல்ல உழைப்பும் இல்ல, சிந்தனை. நம்ம வாழ்க்கை எப்ப மாறும் அப்படின்னா நம்முடைய சிந்தனைகளால தான் மாறும். நம்ம சிந்தனைகள் எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்வா இருக்கோ நம்ம வாழ்க்கையும் அவ்வளவு உயரமா இருக்கும். இதற்கு நான் உங்களுக்கு சில லைவ் எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க வேர்ல்டு மேப்ல பிரிட்டிஷ் தீவுகளை பார்த்திருக்கீங்களா? அது அவ்வளவு குட்டியா இருக்கும். ஆனா அந்த பிரிட்டிஷ்காரனுங்க தான் உலகம் முழுக்க ஆண்டானுங்க. கிட்டத்தட்ட 70 நாடுகளை தங்களுடைய ஆதிக்கத்தின் கீழே வச்சிருந்தாங்க. உலக நிலப்பரப்புல வெறும் 0.21% நிலப்பரப்புள்ள நாட்டில இருந்து வந்த மனிதர்கள் கிட்டத்தட்ட உலகம் முழுக்க 35% நிலப்பரப்பை தங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. இதுக்கு என்ன காரணம்? அவங்களுடைய அறிவு, சிந்தனை, சரியான திட்டமிடல், கடற்படையை அவங்க பயன்படுத்திய விதம், இதெல்லாம் தான் அவங்களுடைய வெற்றிக்கு காரணம். அன்னைக்கு அந்த 70 நாடுகள்ல இருந்த பல கோடி மக்களின் சிந்தனைகளை விட ஒரு பிரிட்டிஷ்காரனோட சிந்தனை உயர்வா இருந்தது அப்படின்னு அவனுங்க சொல்றானுங்க. அதுதான் அவங்களோட வெற்றிக்கு காரணமும் கூட. ஆனால் இப்பேற்பட்ட பிரிட்டிஷ்காரன் கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டினது நம்ம தமிழ் பெண் ஒருத்தவங்க. அதற்கு காரணம் அவங்களுடைய சிந்தனை அவ்வளவு உயர்வா இருந்தது. அது யாருன்னா ராணி வேலு நாச்சியார் அவர்கள். இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட பெண்மணி ராணி வேலு நாச்சியார். ராணி வேலு நாச்சியார் அவர்களுடைய சிவகங்கை மாவட்டம் அவங்க கிட்ட இருந்து பறிக்கப்பட்டது. எப்படியாவது பிரிட்டிஷ்காரனை ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. இதுவரைக்கும் வேறு யாரும் யோசிக்காத அளவுக்கு அவங்க யோசிச்சாங்க. பிரிட்டிஷ்காரனை ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல அவனுடைய ஆயுதத்தை அழிக்கணும், அவனுடைய ஆயுத கிட்டங்க அடிச்சு நொறுக்கி விடணும் அப்படின்னு நினைச்சாங்க. இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய முறை யோசிச்சாங்க. ஆனா எவ்வளவோ முறை யோசிச்சும் வேறு சரியான முடிவுகள் அவங்களுக்கு கிடைக்கல. அதனால அவங்களுடைய தோழியான குயிலி தற்கொலை படையா மாறி தன் மேல எண்ணெயை ஊத்திக்கிட்டு பிரிட்டிஷோட ஆயுத கிடங்குக்குள்ள நுழைஞ்சு அவங்களோட மொத்த ஆயுதங்களையும் வெடிக்க செஞ்சாங்க. குயிலி அவர்களுடைய வீரத்தாலையும் தியாகத்தாலையும் வேலு நாச்சியார் அவர்கள் மறுபடியும் சிவகங்கை மாவட்டத்தை கைப்பற்றினாங்க. பிரிட்டிஷ்காரங்க பின்வாங்க ஆரம்பிச்சானுங்க. பிரிட்டிஷ்காரனை முதல்ல ஓட விட்ட ஒரு பெண் வேலு நாச்சியார். அதற்கு காரணம் அவங்களுடைய சிந்தனைகள். நீங்க இறுதி சுற்று படம் பார்த்திருக்கீங்களா? அந்த படத்துல கிளைமேக்ஸ்ல ஹீரோயின் ஒரு வலிமையான ரஷ்ய பெண்ணோட பாக்ஸிங் போட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் எவ்வளவு போராடியும் அந்த எதிரியை ஜெயிக்க முடியாது. அப்பதான் மாதவன் கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு ஹிண்ட் கொடுப்பாரு, செங்கிஸ்கான் போல எதிரியோட ஆயுதத்தையே அழி அப்படின்னு. அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த வியூகத்தின் மூலமா அந்த பாக்ஸிங்ல அவங்க ஜெயிப்பாங்க. என்னதான் அந்த பொண்ணுக்கு உண்மைக்குமே திறமை இருந்தாலுமே அந்த போட்டியில அவங்க ஜெயிக்க காரணம் அவங்க கோச்சோட சிந்தனை. பாக்ஸிங் மட்டும் இல்ல, எல்லா விளையாட்டுகளுமே ஒரு வகையான மைண்ட் கேம் தான். சரி, உங்களுக்கு தெரிஞ்ச மைண்ட் கேம் வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? மேக்சிமம் செஸ்ன்னு சொல்லுவீங்க, இல்ல சுடோக்கு, ஸ்னூக்கர் இந்த மாதிரி சொல்லுவீங்க. ஆனா பெரும்பாலும் எல்லா விளையாட்டுகளுமே மைண்ட் கேம் தான். எந்த ஒரு விளையாட்டுலையுமே நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மளோட சிந்தனைகள் சரியா இருக்கணும். திறமை 50%, நம்முடைய சிந்தனைகளும் ஒரு 50% இருக்கணும். நான் சொல்றதுல உடன்பாடு இல்லையா? சரி, நம்ம நாட்டுல ரொம்ப ரொம்ப திறமையான கிரிக்கெட் வீரர் யாரு? சச்சின்,
கோலி அப்படின்னு சொல்லுவீங்க. உண்மைக்குமே இவங்க 2 பேருமே பயங்கரமான திறமைசாலிகள் தான். கிரிக்கெட்டிங் ஸ்கில் அதிகம் தான். ஆனால் இந்த திறமையை வச்சுக்கிட்டு அவங்களால பெரிய கோப்பைகளை வாங்க முடிஞ்சதா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும். கிரிக்கெட் இஸ் a மைண்ட் கேம். அதை எப்படின்னு சரியா புரிஞ்சுக்கிட்டு விளையாடணும். அப்படி விளையாடுறவர் தான் தல தோனி. கோலி, சச்சின் இவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது தோனியினுடைய பேட்டிங் ஸ்கில் கம்மியா தான் இருக்கும். ஆனா அவரோட கிரிக்கெட்டிங் நாலேஜ் அளவுக்கு அதிகம். அவருடைய சிந்தனைகள் ரொம்ப உயர்வா இருக்கும். அதனாலதான் அவரால் ஒரு வெற்றிகரமான கேப்டனா இருக்க முடியுது. இந்த மாதிரி எல்லா விளையாட்டுகளுமே கிட்டத்தட்ட மைண்ட் கேம் தான். உங்களோட சிந்தனைகள் உயர்வா இருந்ததுன்னா அதுல உங்களால ஜெயிக்க முடியும். ஃபினான்ஸ் கூட ஒரு வகையான மைண்ட் கேம் தான். சரி, எப்படி நம்மளோட சிந்தனைகளை உயர்வா வச்சுக்கிறது, நம்ம இன்னும் எப்படி பெட்டரா யோசிக்கிறது, இதற்கு நிறைய வழிகள் இருக்கு. நல்ல புத்தகங்களை வாசிங்க, இல்ல உங்கள் துறை சார்ந்த அனுபவம் உள்ள நபர்களை கூட வச்சுக்கோங்க. அனுபவம் உள்ள அறிவுள்ள நபர்கள் கிட்ட அடிக்கடி பேசுங்க. அவங்க கிட்ட சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதன் மூலம் உங்களுடைய சிந்தனைகள் உயரும். ஒவ்வொரு நாளும் நீங்க எந்த மாதிரியான விஷயங்களை பாக்குறீங்க, எந்த மாதிரியான விஷயங்களை கேட்குறீங்க அப்படின்னு யோசிங்க. இனி சரியான விஷயங்களே பாருங்க, சரியான விஷயங்களே கேளுங்க. அப்பதான் உங்களுடைய சிந்தனைகள் உயர்வாகும். சரியான நபர்களை கூட வச்சுக்கவோ, தகுதியான நபர்கள் கிட்ட ஆலோசனை கேட்கவோ முடியலையா, அப்போ புத்தகங்கள் தான் ஒரே வழி. ஆனா புத்தகங்கள் படிக்கவும் நேரம் இல்லையா? கிட்டத்தட்ட 100 புத்தகங்கள்ல உள்ள கருத்துக்களை ஒரு ஜூம் மீட்டிங் வழியா நான் உங்களோட பகிர்ந்துக்க காத்திருக்கேன். அந்த ஜூம் மீட்டிங் எப்ப நடக்கும், அந்த ஜூம் மீட்டிங்க்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணும் அப்படின்ற டீடைல்ஸ் நம்மளோட எண்ணுவதெல்லாம் உயர்வு இணையதளத்தில் இருக்கு. அதை பார்த்து அதுல கலந்துக்கோங்க. பல புத்தகங்கள்ல உள்ள முக்கியமான கருத்துக்களையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ChatGPT, ஜெமினி போன்ற மாடர்ன் AI டூல்ஸை எப்படி சரியா பயன்படுத்தணும் அப்படின்னு பல விஷயங்களை சொல்லித்தர நான் காத்திருக்கேன். அதனால அந்த இணையதளத்துக்கு போய் பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் AI டூல்ஸை நம்ம ஏன் பயன்படுத்த கத்துக்கணும் அப்படின்றதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டிலிருந்து 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்தியாவை ஆண்டவர்கள் முகலாயர்கள். இதற்கெல்லாம் அடித்தளமிட்டவர் பாபர். 1526ஆம் ஆண்டு முதல் பானிபட் யுத்தம் பாபருக்கும் இப்ராஹிம் லோடியோட படைகளுக்கும் நடந்தது. பாபரோட படையில இருந்தது வெறும் 12,000 படை வீரர்கள் தான். ஆனால் இப்ராஹிம் லோடியோட படையில இருந்தது 1,00,000க்கும் அதிகமான படை வீரர்கள். அது போக மிகப்பெரிய யானை படை இருந்தது. ஆனாலும் இப்ராஹிம் லோடியால பாபரை வெற்றி அடைய முடியல. ஏன்னா அந்த போர்ல தான் பாபர் முதல்ல துப்பாக்கிகளையும் பீரங்கிகளையும் பயன்படுத்தினார். இந்த மாதிரி பாபர் நவீன ஆயுதங்களை பயன்படுத்தினால ஒரு பெரிய படை இருந்தும் அந்த போர்ல தோல்வி அடைந்தாரு இப்ராஹிம் லோடி. நம்ம கிட்ட எவ்வளவு படை இருக்கு, எத்தனை நபர்கள் நம்ம பின்னாடி இருக்காங்கன்றது நம்முடைய பலம் அல்ல, நம்முடைய சிந்தனைகள் தான் நம்முடைய பலம். நவீன ஆயுதங்களை பயன்படுத்தணும் அப்படின்ற பாபருடைய அந்த சிந்தனையால தான் அடுத்த 4 தலைமுறைக்கு பாபருடைய வம்சம் இந்துஸ்தானத்தை ஆட்சி செய்ய முடிஞ்சது. உங்களுடைய சிந்தனைகள் உயர்வா இருந்தா நீங்களும் இது போல வெற்றி அடையலாம். நீங்களும் அது போல அடுத்த 3 தலைமுறைக்கெல்லாம் சொத்து சேர்க்க வேணாம். ஆனா உங்களோட கடைசி காலம் வரைக்கும் யாரையும் எதிர்பார்க்காமல் வாழ முடியும். சரி விடுங்க, பிரிட்டிஷ்காரனுங்க முகலாயர்கள் அப்படின்னு ஹிஸ்டரியில நடந்த விஷயங்கள்லாம் விடுங்க. இப்போ சமகாலத்துல அரசியல்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தாங்கள் மக்களுக்கு செய்த நல்லதுகளை நம்பியோ, தலைவர்களை நம்பியோ, சின்னங்களை நம்பியோ இல்ல. இன்னைக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தேர்தல் வியூக வகுப்பாளர்களை நம்பித்தான் இருக்கு. பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய ஐபேக் நிறுவனம் நம்முடைய கட்சிக்காக வேலை செய்யாதா அப்படின்னு ஒவ்வொரு கட்சியும் அவரோட ஆபீஸ் வாசல்ல போய் நிக்குது. இன்னைக்கு அரசியல்ல ஜெயிக்கணும்னா கூட நிறைய வியூகங்கள் தேவைப்படுது. அந்த அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு அரசியல்வாதிகளுக்கு நேரம் இல்ல. அதனால இவர்கிட்ட போய் நிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவையே பல ஆண்டுகள் ஆட்சி செய்த கட்சிகள் கூட இவர் முன்னாடி கை கட்டி நிக்குது. காரணம் அவருடைய சிந்தனைகள், அவருடைய வியூகங்கள். உங்களுடைய சிந்தனைகள் எந்த அளவுக்கு உயர்வா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் பணம் வரும், வாழ்க்கையும் உயரும். இன்னைக்கு நிறைய மக்கள் ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கிறாங்க, எக்ஸசைஸ் பண்றாங்க, உடலை ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா உங்களோட மைண்டை ஆக்டிவா வச்சுக்க, உங்களுடைய சிந்தனைகளை உயர்வா வச்சுக்க ஏதாவது பண்றீங்களா? எப்படி சாப்பிடுறதுக்கு, தூங்குறதுக்கு நேரத்தை ஒதுக்குறோமோ அதே மாதிரி சரியா சிந்திக்கிறது எப்படி அப்படின்றதுக்கும் நம்மளோட சிந்தனைகளை மேம்படுத்துவதற்கும் ஒவ்வொரு நாளும் நேரத்தை ஒதுக்கணும். வெற்றியாளர்கள் அப்படித்தான் நேரத்தை ஒதுக்குறாங்க. ஒவ்வொரு பிசினஸ் மேனும் நம்மளோட பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது எப்படின்னு அந்த நேரத்துல சிந்திக்கிறாங்க. புத்தகங்கள் படிக்கிறாங்க, அறிவார்ந்த நபர்களோட பேசுறாங்க, வெளிநாடுகள் போய் சில லட்சங்கள் செலவழிச்சு ட்ரைனிங் அட்டெண்ட் பண்றாங்க. அப்படி சிந்திச்ச பிசினஸ் மேன் தான் உயரமான இடத்துல இருக்காங்க, மகிழ்ச்சியாவும் இருக்காங்க. இதுதான் இந்த புத்தகத்தோட மிகச்சிறந்த வரியை சொல்லுது. ஹாப்பினஸ் இஸ் நாட் அபவுட் ஹூ யூ ஆர் ஆர் வாட் யூ ஹேவ், இட் இஸ் அபவுட் ஹவ் யூ திங்க். சந்தோஷம் அப்படின்றது நீங்க யாரு அப்படின்றத பொறுத்தோ, உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்றத பொறுத்தோ இல்ல, நீங்க எப்படி சிந்திக்கிறீங்க, உங்களுடைய சிந்தனைகள் எவ்வளவு உயர்வா இருக்கு அப்படின்றத பொறுத்து தான். உங்களுடைய சிந்தனைகளையும் உயர்வாக்க நம்முடைய 100 புத்தகங்கள் பயிற்சி பட்டறையில கலந்துக்கோங்க. ட்ரீம் பிக் அச்சீவ் பிக், எண்ணுவதெல்லாம் உயர்வு.